ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ரீஅட்மிஷன் பற்றி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ லிங்க்கில் கரெக்டாக சொல்லியிருக்கேன், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் உண்டு, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாற முடியும், ஸோ என்னென்ன கன்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை காலேஜஸ் உங்களால் ஆட் பண்ண முடியும், என்ஓசி ஃபார்ம்னா என்ன, ஸோ அட்டானமஸ்லேருந்து நான் அட்டானமஸ் காலேஜ் மாற முடியுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. ஸோ அஃபீஷியல் சர்க்குலர் தான். இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க பிரின்சிபலுக்கு எல்லாருக்குமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ரீஅட்மிஷன் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்க முடியும் 2025 2026 இந்த பேட்சில் வந்து. ஸோ இது வந்து உங்களால் வந்து ஆட் செமஸ்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது காலேஜ் பிரின்சிபல் தான் பண்ண முடியும், மேனுவல் அப்ளிகேஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களால் ஓனாக வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜ் மாற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும். 2 காலேஜ்லேயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு தான் மாறுற மாதிரி இருக்கும், ஏன்னா வேகன்சி அங்கே இருக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு ஈவென்ட் செமஸ்டரில் பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 26 மேலேருந்து இப்போ க்ளோசிங் டேட் வந்து ஜூன் 20 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் காப்பீஸ், அதாவது உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ரெசிப்டோட ஹார்ட் காப்பீஸ் வரும், அதுக்கு வந்து 23 ஜூன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டேட்டு. இதில் பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. அதே மாதிரி ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 ரூபா. ஸோ இதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ், கான்ஸ்டியூண்ட் காலேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா நிறைய கிரிட்டீரியாஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு சேஞ்ச் ஆக போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக சேஞ்ச் ஆக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.